ஓம் அகத்தீசாய நமः. 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 இது முதல் பாடா படி சொல்லு. சுப்பிரமணியர் ஞானம் 12. உதிரமதே ஓம் என்ற மூலசீவன் ஓங்கார பிரணவமும் இதுவே ஆச்சு. பதியான வட்டமிது கணேசன் வீடு பாங்கான குண்டலியும் வல்லபையும் ஆகும். விதியான விதியெல்லாம் விதினால் ஆகும். வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டும் இங்கே. மதியான ரவிமதியும் ஊடே ஓடி வாசி என்ற எழுத்தவினார் தாக்கு தாக்கே. நேற்றுப்படி உதிரமதே ஓம் என்ற மூலசீவன். உதிரம்னாக்க ஓம் என்ற மூலசீவன். மூலசீவன். அப்போ ஒரு குளத்தை இப்போ நீங்கள் அழிஞ்சுதா ஐயப்பன் ஒரு கஞ்சன் அழிஞ்சிட்டு அது சுப்பிரமணியது பரம்பூரில் எப்படி பதுக்காருங்க. இப்போ அந்த காலத்தில் மனிதங்க அறிவுக்கு சூரியனை பார்த்து கொண்டு இருக்கான். எதெல்லாம் அவனுக்கு தெய்வமாக தெரிஞ்சதோ எதெல்லாம் அவனுக்கு தன்னோட மேம்பட்ட ஒன்று நினைச்சாங்க அதான் கொண்டு சொன்னான். சிலர் சிங்கத்தை கொண்டான், சில பேர் யானை கொண்டான். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா உதரமதே ஓம் என்ற மூலசீவனா என்னது உதிரமதே ஓம் என்ற மூலசீவன் சீவனார். உதரம்னா உடம்புல இப்போ இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ரத்தம் சிறப்பாக இருக்கும். இப்போ தாவரத்துக்கு தான் பச்சையாக இருக்கும். அதுலேயும் சில சடைகள்னாக்கா ரத்தம் வரும். ரத்த சுண்ணம் இருக்குது, திரும்ப ரத்தம் வரும். இது ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. அப்படி தாவரங்கள் ஒவ்வொரு குணாதிசயம் இருந்தாலும் எல்லாம் சத்துன்னு அடிப்படையில் தான் இருக்கும். சில தாவரங்கள் இருக்கு அப்படியே படர்ந்து கிடக்கும். ஏதாவது ஜீவன்களுக்கு போச்சுனாக்கா அதில் உட்காந்தாக்கா அப்படி சுட்டிக்கும், சூட்டு அப்படியே முடுக்கும், கேள்விப்பட்டிக்கும். சில குடி இருக்கும் பேசாம கிடக்கும். ஜீவராசி போனால் அப்படி சுத்திக்கிட்டு அப்படியே அது உதரத்தை சாப்பிட வந்துடும். அதுக்கு உணவு அதுதான். சில இது தாவர வர்த்தையும் பூமியிலேருந்து ஒரு சத்து ஒழிக்கும். அது நம்ம அந்த ஜீவராசி மேலேருந்து நிறமாக இந்த மாதிரி துஷ்ட தேவதை மாதிரி துஷ்ட மிருகம் போல இந்த மாதிரி உதரத்தை சாப்பிட பழக்கம். ஜீவராசி இருக்காங்க காட்டில். இதுனா அப்படி ஒரு பழம் இருக்கணும். இது மாதிரி அசந்து போய் இது அப்படியே சுற்றி வெயில் நேரத்தில் அசந்து போய் படுத்துனுச்சுன்னா மெதுவாக விசிறும். அது விசிறும் போது அதில் நச்சுத்தன்மை காற்று உருவாக்கி வீசணும். அப்படி லேசாக மூக்க வச்சதுனாக்கா ரத்தத்தை உள்ள உண்ணிட்டு போயிடணும். இப்படி பல வகையான ஜீவராசி இருந்த போதும் எல்லா ஜீவராசிகளும் சத்து அடிப்படையாக கொண்டது. இப்ப நம்ம உடம்புல சத்து இருந்துட்டான் பேசுறான், ரத்தத்துல பேசுறாமா. ரத்தம் எந்த அளவுக்கு திடம் இருக்கோ அந்த அளவுக்கு அவனோட வாழ்வு திடம் இருக்குன்னு இருக்கும். ரத்தத்தின் அடிப்படை தான். அந்த ரத்தம் தாவர வர்க்கத்தாலும் வரலாம் அல்லது புலாத உணவாலும் வரலாம். அப்ப என்ன சொல்ற, தாவர வர்க்கம் சாப்பிடும்போது வருகின்ற ஒரு ரத்தம் நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு நோய் இல்லாத ஒரு அளவுக்கு நம்ம சத்தை உருவாக்கிறோம். எப்படி கூட்டி வச்சு பார்த்தாலும் எந்த உணவு சாப்பிட்டாலும் பசியின் அடிப்படை தான் இருக்கும். சொல்றாரு உதரமதே ஓம் என்ற மூலசீவனர். உதரம்னா ரத்தம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஞான ஒருவன் இல்லற நடத்துவதற்கும் இந்த ரத்தம் முறுக்கு வேணும். துறவு நடத்துறதுக்கும் துறவரம் என்ற துறவு வாழ்க்கை நிலத்துக்கும் உடம்பு சத்து வேணும். உதரமதே ஓம் என்ற மூலசீவன். சீவன் உயிர்னு அர்த்தம். ஒரு உயிருக்கு நல்லபடி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு நல்ல ரத்தம் இருக்குன்னு அர்த்தம். இடையில ஓத்தால இறக்க பறந்து போகலாம், அது எதை நோயும் வரலாம். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ரத்தம்னா அவனுக்கு ஆயுள் பெருக்கத்தை உண்டு பண்ணும். உதரமதே ஓம் என்ற மூலசீவனர். அப்போ ஓம் என்று ஓசை உண்டு பண்ணுவதே ரத்தம் தான், உதரம். அது ஓம் என்ற மூலசீவனர். ஓம் என்ற பிரணவத்தை உண்டு பண்ணுவது அதுதான். பிரணவத்தை உண்டு பண்ணுவதும் அந்த ஓங்காரம். நாட்டு
ஓங்கார பிரணவமும் இதுவே ஆச்சு. ஓங்கார பிரணவமும் இதுவே ஆச்சு. அப்ப ரத்தம் தான் ஒருவனுக்கு அந்த ரத்தத்தை ரத்த புஷ்டின்னு சொல்லுவான், ரத்த புண்ணுன்னு சொல்லுவான், ரத்த ஆக்கும் சொல்லுவான். ரத்தத்தில் இருக்கிற வன்மை ஆற்றல், அந்த ஆற்றல் ஓங்காரமாக மாறும். இப்ப யாருக்கு ஞானம் கேட்டான்? இளமையிலேயே ஒருவன் உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். இளமையை தெரிந்தாலும் அவனுடைய உடம்பு இருக்கிற விகாரமானது உண்மைக்குள் அறிய முடியாத தடையா இருக்கும். அப்ப இளமையில உண்மைக்குள் கொண்ட ஆசாந்து நெருங்கி பழகி அந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டான்னா 20 வயசு தெரிஞ்சுக்கிட்டா 20-25 வயசுல அந்த உண்மைக்குள் தெரிந்தா 40 வயசுக்குள்ளும் ஒரு துணை பெண் ஒரு துணை கொண்டு அந்த தேகத்தை தனித்துக் கொள்வான். தெரிந்து என்ன செய்வான்? இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவத்தின் துணை கொண்டு 40 வயசுல இந்த பொருள் ஆன்மீக துறையில முழு கவனம் செலுத்த ஆரம்பிப்பான். பக்தி இருக்கும், முழு கவனம் செலுத்துறதுக்கு 40 வயசா. 40 வயசுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த 40 வயசு ஒருவனுக்கு ரத்தம் கெட்டு போகாது. அப்ப ரத்தம் என்பது அடுத்த பகுதி அது விந்து என்று பொறுப்படும். நல்ல ரத்தம் ஊறாது. சிந்தனை இருக்கலாம், செயல்பட முடியாம ஒரு தடைப்பட்டு போகும். ரத்தம் இல்லைன்னா முதல் ஆன்மாவை இருப்பதே ரத்தம் தான். அதுதான் சக்தி என்று பெறுண்டு. அப்போ உலகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ரத்தம் அனைத்தும் சக்தி என்று பொருள்படும். அதன் சார்பாக இருக்கிற ஜீவன் உயிர் என்று பொருள். அப்போ உதர்மதே ஓங்காரம் மூல சீவன். ஓம் என்ற மூலசீவன். அடுத்தது இதுவே ஆச்சினார். இப்ப பிரணவம் சொல்லப்பட்ட பிரணவம் என்பது எழுத்தா அல்லது உணரக்கூடிய ஒன்றான்னு கேட்டான். அது உணரக்கூடிய ஒன்றுதான் ஓங்கார பிரணவம். இப்போ ஓங்கார துணி அறிந்தவன் தான் ஓங்காரத்தை பற்றி பேச முடியும். அது ஓங்கார துணின்னு கேட்டான். ரத்தத்து தான், ரத்தத்தில் இருக்கிற ஆற்றல் தான் ஓங்காரமாகவும் ஜீவனாகவும் அறிவிக்கின்றார். இப்ப ஞானத்துக்குன்னா அடிப்படை தான். ஒருவனுக்கு நல்ல ரத்தம் தான் ஞானத்துக்கு வழிகாட்டும். ஆனா நல்ல ரத்தம் முடிஞ்சா இருக்கும்போது காமத்தை கொண்டு போயிடும். பிரச்சனைக்குரிய அது ஒன்று இது கை ஓங்குனா அது விழுந்து போகும், அது கை ஓங்குனா அது விழுந்து போகும். ஆக ரெண்டுக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் போராட்டம் நடந்த போதிலும் ஒருவனுக்கு ஜீவனாயிருப்பதும் ஓங்கார துணியாயிருப்பதும் ஓங்கார பிரணவத்தை உண்டாக்குவதும் இத்தனை மகன்கள் அத்தனை பேரும் எதை துணை கொண்டு ஞானம் பெற்றான்னு கேட்டான். உடம்பு என்று சொல்லப்பட்ட சிறந்த செல்வத்தை தான் அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சத்குருவை போற்றி தகும்பெற்று வாழாமல் அற்புதமா இந்த உடல். இந்த உடம்பு அவன் நினைக்கிறான் காமதேரியாகவும் நினைக்கிறான். இது அற்புதமான உடம்பு. யாருக்கு? விஷயம் தெரிஞ்சவனுக்கு அற்புதமான உடம்பு. விஷயம் தெரிஞ்ச மக்களுக்கு அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னார். இந்த உடம்பு அற்புதமான உடம்பு. இது ஆவி அடங்குவதற்கு முன்னே அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சத்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல், சத்குருவை போற்றாமல் தவம் பெற்று வாழ முடியாது. அதனால என்ன செய்ய ஆரம்ப காலத்திலிருந்து சத்குரு என்று சொல்ல அகத்தீசன் திருமண தேவனை நாம் அறிமுகப்படுத்தும் கேட்டான். உண்மை போல என்றவர்கள் தன்னுடைய ஆற்றல் இருக்கும்போதே உடம்புல தெம்பு இருக்கும்போது உண்மை பொருள் கண்டு அந்த உடம்பை கொண்டே ஞானத்தை பெற்றவர்கள், பிரணவம் என்று சொல்லப்பட்ட பேராற்றலை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பதியான வட்டம் இது கணேசன் வீடு. பதியான வட்டம் இது கணேசன் வீடு. பதியின தலைவன் வட்டம். புதுமையத்திலே பிரணவம் வந்தாதான் புதுமையத்தை வட்டம் தோன்றும். அதான் கணேசன் வீடு. மூலம் என்று சொல்லப்பட்டது கணேசன் வீடு. உலகத்தை கட்டியிருக்க கணேசன் பண்ணி கினீஸ்வரன் இல்லையா, ஒரு புற தோற்றம் தவிர உண்மை தோற்றம் எல்லாம் அருவமானது. இப்போ பொழுதும் பேசுவதெல்லாம் அருவமானது. அந்த உடம்புல ரத்தம் வெளியே வரும்போது சின்னரமா இருக்கும். செம்மையான பொருள் மனிதனுக்குள்ள இருக்குது. அது அற்புதமான பொருள் இருந்துதான் செம்மையான பொருள் அந்த ரத்தம் தான், உதாரணம். இப்போ வாய்ப்பை உருவாக்குவது அந்த உதாரணம் அது கணேசன பீடமாகவும் வட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இது. இன்னும் நிறைய இருக்குது. பாங்கான குண்டலியும் வல்லபையும் ஆகும். இப்படியே சொல்லிட்டு வர ஆன்மாவாக இருப்பதும் பிரணவம் சொல்ல ஓங்காரமாக இருப்பதும் பதியாக இருப்பதும் வட்டமாக இருப்பதும் கணேசனாக இருப்பதும் வல்லபை என்று சொல்லப்பட்ட சக்தியாக இருப்பதும் அதே தான். இப்படி யாரும் சொல்ல மாட்டான். அப்போ ஞானியாளத்தை என்னன்னு கேட்டான், இதை தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அவன் தன்னை பற்றியே இருந்திருக்கணும். ஏன்னா அவன் ஞானியாக்க முடியாது. அடுத்தது விதியான விதியெல்லாம் இதனால் ஆகும். விதி ஒருவனுக்கு விதி முடிஞ்சு போது சொல்றான். விதியான விதின்னு சொல்லும்போது ஒருவனுடைய விதியை முடிப்பது இவனுடைய உதாரணம், விதியை வளர்ப்பதும் இவனுடைய உதாரணம்.
ரத்தம் உடம்புக்கு ஒருவனுக்கு எதை காப்பாற்றணும் தன்னை அவன் காப்பாற்றி இருக்கிறான். அதனால விதி நீடித்திருக்குது. விதியான விதி எதுவும் இருக்கக்கூடாச்சுன்னு விதியான விதியெல்லாம் இதனால் ஆச்சு, இதனால் ஆச்சுன்னு போகும்போது இதனால்தான் உனக்கு எல்லாமே ஆச்சுட்டாரு. அப்ப என்ன கேட்டான், பருவம் இருக்கும் போதே உருவத்தை பற்றி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பருவம் வந்தவனால் உருவத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியாது. உருவம் எது உடம்பு. பருவம் இருக்கும்போது என்ன செய்வோம், இந்த உருவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவன் உருவத்தை காப்பாற்றிக் கொண்டானோ அவன் பாதை பற்றுவதுதான் சத்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் சொன்னான். சத்குருவை போட்டோம். அது யாருன்னு கேட்டான், நாம வழங்குகின்ற சத்குரு தன்னை பற்றியும் தன்னை தொகுத்து விட்ட பொருள் பற்றியும் தான் செல்லுகின்ற பாதையை பற்றியும் துல்லியமாக அறிந்தவனா சத்குருவாக இருக்க முடியும். அவன் மோனை நிறைந்தவன். மோனை இயற்கை எப்படின்னு கேட்டான், பேச தெரியாது. கதிரவனுக்கு பேச தெரியாது, காத்துக்கு பேச தெரியாது, தண்ணிக்கு பேச தெரியாது, நிலத்துக்கு பேச தெரியாது. ஆனால் பேசிக்கிட்டு இருக்கு. வெட்டவெளிக்கு பேச தெரியாது. பேச தெரியாத ஒன்று இயங்கிட்டு இருக்கு. பேச தெரியாத ஒன்றால் இயங்குப்பட்ட ஒன்று நாம் பேசிட்டு இருக்கிறோம். நாம் பேசுவதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் சில ஓசை எழுப்பும். காற்று புயல் அடிக்கும்போது ஓங்கின சத்தம் இருக்கும், கடலை ஓங்கின சத்தம் இருக்கும். ஆனால் என்ன ஓசை கேட்டாலும் அது வாயு என்று சொல்லிட்ட காற்றின் துணை கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கும். ஒரு ஓசையை கேட்குன்னு சொன்னா ஒன்று புறத்தில் கேட்குதா, இந்த ஓசை நம்ம செவியில கேட்கான்னு கேட்டோம். செவியிலும் ஓசை உண்டு, புறத்திலும் ஓசை உண்டு. செவி ஓசையில் என்றால் புற ஓசை நின்றுச்சு. இப்போ ஓசை எங்கேயும் இருக்கு, அங்கும் இருக்கு. ஒளி இங்கும் இருக்கு, அங்கும் இருக்கு. சுவை இங்கும் இருக்கு, அங்கும் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நூல் வருஷம் இருக்கோம். சுவை பொருளா நாலு நாள் கேட்டுக்கிட்டோம். பொருள் சுவையை அறிந்த ஆற்றல் நாவுக்கு உண்டு. அது ரெண்டு உண்டு. அப்போ சுவையெல்லாம் இயற்கை சென்றது. சுவையை உணர்கின்ற ஒரு தன்மையும் இயற்கை சென்றது. அப்ப ரொம்ப அற்புதமான ஒரு கவியை கொண்டு போய் இவ்வளவு லெக்குவா கொண்டு போறாரு. ஆதித்தலைவன் சுத்தவன் இல்லையா. வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டும் இங்கே. வேதாந்தம் என்பதும் சித்தாந்தம் என்பதும் இரண்டும் இங்கே. சித்தாந்தம் கேட்டான் சிறறிவு, வேதாந்தம் கேட்டான் பேரறிவு. சித்தாந்தத்தை அறியாவிட்டால் வேதாந்தம் இங்காது. சித்தாந்தத்துக்குள் வேதாந்தமும் வேதாந்தத்துக்குள் சித்தாந்தம் இருக்கும். பெண்ணுள் ஆணும் ஆணுள் பெண்ணுள் இருக்கும். உண்மையில் பொய்யும் பொய்யில் உண்மையில். இரவில் பகலும் பகலில் ஒளியும். வெளியே இருட்டில் ஒளியும் ஒளியில் இருக்கும். ஆக ஒன்றில் ஒன்று சார்ந்திருக்கும். சித்தாந்தம் இல்லை என்றால் வேதாந்தம் இல்லை, வேதாந்தம் இல்லை என்றால் சித்தாந்தம் இல்லை. அப்ப சித்தாந்தம் வேதாந்தம் இருக்கட்டான் மனிதனுக்கு தான் படைத்திருக்கான். இந்த சித்தாந்த வேதாந்தம் கேட்டான் அது உதரம் தான். உதரம் என்று சொல்லப்பட்ட உடம்புல இருக்கிற அந்த சத்து அது வேதாந்தமா இருக்கும், சித்தாந்தமா இருக்கும். இது இறந்து விட்டா வேதாந்தம் உள்ள சித்தாந்தம் இல்லை. இவர் யாரும் இப்படி துணிஞ்சலா சொல்ல முடியாது. வெள்ள வெள்ளையா கூட்டிட்டு இருக்க முடியாது. வெள்ள வெள்ளைய ஒருவனுடைய ரத்தம் தாண்டா வேதாந்தம் சித்தாந்தம். ரத்தத்தை வந்துட்டா வேதாந்தமே சித்தாந்தம் ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், அந்த பயன்படுத்துற முறையை வகுத்து கொடுத்தால் அன்றி முடியாது. இவனுக்கு சிறப்பறிவு, இவன் நல்வினை மிகுதி இருந்தால் இந்த ரத்தத்தை ஞானத்துக்கு பயன்படுத்துவான். நல்வினை மிகுதி இருந்தால் இந்த ரத்தத்தை காமத்துக்கு பயன்படுத்துவான். அவன் மீது குற்றம் இல்லை, அவன் மீது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதான் சொல்றான், இந்த ரத்தத்தை பயன்படுத்துகின்ற முறையை ஆசான் நல்வினை மிகுந்தால் சொல்ல முடியும். இருந்தாலும் என்ன செய்வான், வினையற்ற ஒரு பாதத்தை பற்றினால் அன்றி வினையற்றவன், இருவினையற்றவன், ஒருவனே உள்ளவன், ஒன்றே ஒன்று. அந்த சரி இருக்கட்டும், சரிபடி. மதியான ரவிபதியும் ஊடே ஊடி வாசி என்ற எழுத்தறியினார் தாக்கினார். இப்போ ஆன்மாவை பற்றி சொன்னாரு, ஆன்மாவுக்கு இருப்பிடம் சொன்னாரு. ஆன்மா என்று சொல்லப்பட்டதே ரத்தத்தின் அடிப்படைன்னு சொல்லிட்டாரு. அப்ப விதி ரவினர் மதியான ரவிமதியும் ஊடே ஓடி, மதியான ரவிமதியும் ஊடே ஓடி. மதி என்பது உடம்பு, விதி என்பது உயிர். மதியான ரவிமதியும் ஊடே ஓடி. ஊடே ஒன்னா இடையில ஓடுன்னு அர்த்தம். ஊடே ஓடி இருந்தா போகும்போது பக்கவாட்ட போயிட்டே இருக்குமா. அப்ப பக்கவாட்ட போயிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்குதுன்னு கேட்டான். ரவிமதி இதோடு ஓடிட்டு இருக்குது. வெளியில ரவிமதி ஓடிட்டு இருக்குது. வெளியில எப்படி என்ன சந்தனா இருக்கு, சூரியனா இருக்கு. இங்க எப்படின்னு கேட்டா சந்தனா சூரியனா இருக்கு. இந்த சந்தன சூரியன் எதை பற்றி இருக்குன்னா, பிரணவம் என்று சொல்லப்பட்ட ஓங்காரத்தில் இருக்குது, ரத்தம் என்று சொல்லப்பட்ட உதயத்தங்கி இருக்குது. ரத்தம் உடம்பு ஒரு பகுதி ரத்தம் ஓடி போச்சுன்னா ரவிமதி ஓடியே போயிடும். ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டாங்க ஆகணும், ரத்தம் ஓடி போயிடும். ரத்தம் ஓடி போனோன்னா ரவிமதி சேர்த்து ஓடிக்கும். அப்ப எங்க இருக்குன்னா எல்லாம் இதை இருக்கக்கூடாதுங்க.
இவ்வளவு தெளிவா சொன்னாரு. இருந்தாலும் பேசுறதுக்கு அதிகமா பேசாத வச்சுக்கல. வாசி என்ற எழுத்தறியினார் தாக்கு தாக்கு. வாசி என்ற வாசினா வடச்சொல்ல குதிரைன்னு சொல்லுண்டு. இப்போ வெகு விரைவா உலகம் இயங்கிட்டு இருக்கு. வெகு விரைவா உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பூமியோட வேணா ஒரு மணிக்கு 21,000 மைல் வேகத்தை போயிட்டு இருக்கணும். அந்த பூமியை விரைவா ஓடிட்டு இருக்க எல்லாமே. நம்மளும் விரைவா ஓடிட்டு இருக்கு. இந்த விரைவா ஓடுகின்றது வெளியில விரைவா ஓடுகின்றதே ஒரு சமயத்தில் கூடும் குறையும். ஆனா நமக்கு ஓடுகின்ற அந்த விரைவா ஓடிட்டது விரைவா போனா அந்த தான் வாதத்தை சிலைத்தனுக்கு பாதிக்கும். ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தை. ஆக வாசி தாக்கு தாக்கும். தாக்கும் சொல்லாமே தாக்கு தாக்குனார். தாக்குதல் நடக்கும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. தாக்கு தாக்குனா வாசியை நிறுத்தி தாக்கு வந்து தாக்குவது. தாக்கு தாக்கு அது என்ன அப்படி வார்த்தை. தாக்கு தாக்குனா வாசியை ஸ்தம்பித்து நிறுத்தி. ஸ்தம்பித்தல் நிறுத்தல் இயக்குதல். ஸ்தம்பித்தல் இயக்குதல் நிறுத்துதல். இதுதான் யோகத்தினுடைய முடிவு. ஆனாலும் எத்தனை இயக்கினாலும் இது உனக்கு உற்பத்தனையா இருக்குன்னு வரும். இல்லைன்னா முடியாது. தாக்கினால் சதாசிவத்தை அறியலாம் பார். சதாசிவம் சொன்னான். இது மண்ணு பிரம்மம், தண்ணி விஷ்ணு, அக்னி ருத்ரன், காற்று மகேசன், இந்த 4 பூதத்துக்கு அப்பாற்பது சதாசிவம். மேலான ஒன்றை நீ அறியலாம். தாக்கினால் சதாசிவத்தை அறியலாம். அப்ப சதாசிவத்தை அறியறதுன்னு சொன்னா வாசியை கொண்டு தாக்கினால் அன்றி முடியாது. வாசி என்பது உடம்பை பற்றி இருக்கிறது. வாசி என்ற மூச்சை காத்து உடம்பு ஜடத்தை பற்றி இருக்குது. அதை முறைப்படி தாக்கினால் அறியலாம் என்று சொல்லப்பட்ட சதாசிவத்தை அறியலாம். என்ன சொல்ல சதாசிவத்தை அறியலாம். சரி சொல்லு. தாக்கினால் சதாசிவத்தை அறியலாம் பார். தாண்டியல்லோ அகத்தீசர் கண்டார் ஐயா. இந்த பஞ்சபூதத்துக்கு அப்பால் இருப்பது சதாசிவம். அப்போ மேலான ஒன்றை அகத்தீசர் அறிந்தார். ஏன் நம்ம அகத்தீசன் அறிவோம்? சுப்பிரமணியரா பார்த்து அகத்தீசன் தான் அறிந்தான். அது அகத்தீசனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா சுப்பிரமணியருக்கு பல ஜென்மங்களில் உதவி செய்ததுனால, தபசிக்கு உதவி செய்ததுனால தான் தவம் எப்படி பெற்றார்? அகத்தீசன் சொல்லப்பட்ட கருணையே வடிவானவர் என்ன செய்தார்? தவத்துக்கு உதவி செய்தார். உதவி செய்ததுனால அதனால என்ன செய்யணும்னா நமக்கு இந்த தவத்துக்கு ஒட்ட நேரம் தான் பால் கொடுத்தான், உணவு கொடுத்தான். நாம் எதையெல்லாம் கேட்டாலும் அதையெல்லாம் தடையாது கொடுத்தான். அதனாலே இந்த தவத்துக்கு காரணம் அவனே. ஆகவே அவனுடைய நாம் உலகம் புறம் பரவ வேண்டும் என்பது சுப்பிரமணியுடைய ஆசை, பேராசை. கருணை ஒன்று சுப்பிரமணியத்துக்கு உதவி செய்தனாலே நான் வளர்ந்தேன். எனது வளர்ச்சிக்கு காரணமாக இந்த பிள்ளை நீடு வளரும். இவன் உலகமெல்லாம் போட்டு என்ன செஞ்சான்? எங்க பார்த்தாலும் அகத்தை செஞ்சிருந்தான். திருப்பி பேசும்போது நான் தவத்துக்கு அவன் தான் காரணம். அவன் தான் மூளை வேற இருந்தான், வீடன் அவன் தான். அதனால அவன் பேரும் நான் வேறு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? தன்னுடைய முழு கருணையை காட்டி சுப்பிரமணியர் அகத்தீஸ்வரர் தான் எக்கியத்தில் பிறந்து அகத்திய மாரிசி நமவென்றன் போது அஷ்டசித்தி தனையவர் குடுகிவார். அகத்தியரை காசாய விரைந்தார். அப்போது சித்தரெல்லாம் கைவிடுவார்கள். அகத்தியரை தண்டனத்தை நெரிசல்ல யாருக்கும் தடையிலே அரசியல். அகத்திய தான் எக்கியத்தில் பிறந்து அகத்தீஸ்வரர் சுப்பிரமணிய முழு கனிவாள் அருளாள் அவருடைய நல்ல பார்வையால் சித்திப்பட்டனால அவ்வளவு பெரிய பெருமை. இனி வருங்காலத்தை சுப்பிரமணியத்துக்கு பெருமை இருக்காது. ஏன்னா அவரை பல வகையாக வர்ணிச்சுட்டான். அகத்தீசன் தான் ஒன்றுதான். அவர் தான் உலக பேராசான். வருங்காலத்தை உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவரும் அவரே. அவர் தான் விஷ்ணுவாக இருப்பதும், அவர் தான் துருமாவாக இருப்பதும் அவரே சுத்தனாக இருக்கிறார். அப்போ ஏக தலைவன் அகத்தீசன் தான். அவனை சுப்பிரமணியர் எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் சுப்பிரமணியர் தவத்துக்கு உதவியதால் அவளை பெருமை அவருக்கு அகத்தீசனுக்கு வந்தது. தாண்டி அகத்தீசர் கண்டாரையா. காண்பதற்கு என்ன காரணம்? இவருடைய தேவதான். ஒருவன் கண்டால் ரத்தம் தான் நமக்கு ஜீவன், ரத்தம் தான் நமக்கு இந்து, ரத்தம் தான் ஞானம் அப்படிங்கிற உணர்வு எவன் கண்டானோ அவன் தான் அகத்தீசன். அடுத்தது நோக்கினால் நோக்கோடு போக மாட்டார்.
நுடங்கினால் துணங்கினூட வாசலும் தோன்றும். நோக்கினா நோக்கோடு போக மாட்டானா, ஆனா போய்கிட்டே இருக்க மாட்டானா. எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல நிக்கணும்னு அர்த்தம். நோக்கினா நோக்கோட போக மாட்டானா, ஒரே போக்க போகல. இங்க நிக்க வேண்டும், இங்கே இலைப்பாற வேண்டும், இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அவர் தெரிகின்றார். அந்த ஒரு ஞான வாழ்க்கைக்கு இதான் தேவைன்றார். போக்காக அருகிலியும் மங்கென்றோத புகழாக வங்கு சிங்கு ரெண்டும் ஓட்டி வாட்டினால் வாசி என்ற குதிரை ஏற வாழையிடம் கணபதியை அறியலாமே. இதெல்லாம் வந்து ஒரு இப்ப போவதும் பேசுறது பூராவும் வெள்ளையா பேசிட்டேன். அது பிற்கால சந்தேகங்கள் அவளுக்கு புரிஞ்சுக்கூடாது. அவன் எப்படி புரிந்து கொள்ளும் என்றால், இந்த வழித்துறை கண்டவனுடைய பாயத்தை பற்றினால்தான். அப்ப என்ன சொன்ன, திருவடியை பற்றி மக்கள் வருகின்ற மக்களுக்கு வெள்ளையா தெரியும். திருவடி பூஜைக்கார மக்கள் தன்னுடைய கல்வியறிவாக கொண்டு தானே எல்லாம் செய்ய முடியும் நினைக்கிறவங்கெல்லாம் இங்க வந்துச்சு. இப்போ அவன் கேட்டா அப்போ சுத்திக்கிறவர் மங்கிலின்னு போட்டார்னு வச்சு யாரு கண்டா மங்கிலியை பார்த்தாங்க, மங்கிலி போட்டாங்க. ஒவ்வொன்று எதுபடி அறிந்தே நான் ஆதி என்ற மூலம் தன்னை அறிந்தேன்னா ஆதி என்ற மூலம். அவருக்கு இந்த ஆதி என்ற மூலத்தை அறிந்தாராம். மூலம் உலகத்தோட்டத்துக்கு காரணமான ஒன்று கேட்டான். அது அக்னி, காற்று, மண், தண்ணி, வெப்பவெளி ஆகிய மூலத்தை அறிந்தால் அன்பே முடியாது. நம்ம உடம்புல எல்லாமே இருக்கும். 98 சராசரி வெப்பமாகவும், ஒரு குண்ட காற்றாகவும், உள்ளே இருக்க உதரமாகவும், மச்சை, மூளை, நனம் என்று சொல்லப்பட்ட எல்லா கருவியுமாக இருக்கும் அப்படின்ற கருத்து. அறிந்தேன் ஆதி என்ற மூலம் தன்னை அப்பழனி கண்டு உடன் ஆனந்தமாகி. அப்பழம் நீ கண்டு நீ ஆனந்தமாகி. இது கண்டதுனால அப்பழம் என்ற ஒரு முழுமை பெற்றவன் நான். இது கண்டதுனாலதான் பழமையானவனை கண்டான். மூடத்தை அறிந்ததன் மூடங்கள் பழமை என்று கொடுக்கும். பழமை அறிந்ததுனால்தான் பழனி என்ற வார்த்தை வந்துச்சு. அப்பழம் நீ கண்டுடன் ஆனந்தமாகி. அப்பழம் கண்டினார். பழம் என்று மூலத்தை அறிந்தார், பண்டு என்று தொன்மை அறிந்தார். அது அப்பழம் கண்டு உடன் ஆனந்தமாகி. ஆனந்தமாகி கண்டாதான் ஆனந்தமாகி, காணாட்டி எப்படி இருப்பான். அறிந்தே தான் உளராமல் உரைக்க கேளு. உளராமல் உரைக்க கேள்வி. மகாமூர்த்தி ஆனந்த சரத்தை பாரு. மகாமூர்த்தி ஆனந்த சரம. மகாமூர்த்தி மூர்த்தி என்பது தலைவன் என்று தெய்வம் என்றும் பொருள். மகாமூர்த்தின்னு சொல்லும்போது மகத்துவம் பொருந்திய மூர்த்தி என்ன பாசி தான். மகத்துவம் வந்து மூர்த்தி, சரம் என்பது வாசின்னு அர்த்தம். எரிந்தாலே ஆகாசம் கல் தொங்காது. அவன் கேட்டான், எந்த பொருளும் கீழ் நோக்கி வரக்கூடியது. எந்த பொருள் ஆகாயத்தை இருந்தாலும் கீழ் நோக்கி வரக்கூடியது குளிர் சக்தின்னு சொல்றான். ஆனாலும் இது என்ன சொன்னா, இந்த பொருள் மேலே போனால் கீழே வராதுன்னா, பூமிக்கு ஒதுங்கிவிட்டால் அந்த காற்று கீழ் நோக்காது, வெளியே வராது, உள்ள போயிடும். அப்ப பொருள் மேலே இருந்தால் அந்த பொருள் மேலே தந்து கொண்டு வாசி ஒதுங்கினால் மேல் கீழே வராது. இருவெளியாம் ஞானாமிர்த இன்பமாகும். இரு வெளியாம். இரு என்பது கேட்டான் ஒன்றும் புலப்படா உண்டு. அது வெளி வெட்ட வெளியாகும். அது அமிர்த பாண்டி உண்டு கொண்டு. அப்போ சீக்கிரம் ஆன்மாவாகி, அது விந்துவாகி, அது காமமாகி, பின்பு அது ஞானமாகி, பின்பு அமிர்தமாகி. அமிர்தம் கேட்டான் அந்தந்த செந்நிறம், இந்த வெண்ணிறம். அமிர்தம் இப்போ செந்நிறமா இருக்கிற உதிரம் வெண்ணிறமாக மாறி அமிர்தமான. அப்ப அமிர்தம் கேட்டான் அதை தந்தான் அமிர்தம். இவ்வளவு வெள்ளையா பேசிட்டு விஜயாடப்படும் தெரியுமா? அசைக்க முடியவில்லை. நாங்க தான் உடைக்கிறாங்க. என்ன காரணம்? எங்கள் காரணம் ஆதி வந்து நான் ஆதி தலைவன் சுப்பிரமணியரையும் புஜன மகிழ்ச்சியும் கரூர் மண்ணுக்கு தொண்டு செஞ்சேன். அதை டீசன் தொண்டு செஞ்சேன். நமக்கு அப்படியே சொன்னாமா தெரியுது. இந்த கவியை படிச்சுட்டு யாருக்கு அந்த கட்டு புரிஞ்சுக்கணும்? ஒரு வரைக்கும் கிடையாது. காரணம் பூஜை செய்தனால் முன் செய்த வினைப்பயனால் ஒரு சில இடையூறுகள் வரதான் செய்யும். அது எந்த இயல்பு. அது எங்களுடைய பண்படுத்துவதற்காக இருக்கின்ற முறை. அது புரியாத மக்களுக்கு அதை பற்றி சிந்தனை. எங்களுடைய வினையை கொடுப்பதற்காக சில இடையூறு கொடுப்பார்கள். ஆக எப்படி எங்களை வாட்டி அழைக்கினாலும் எங்களை பண்படுத்தி என்னை காப்பாற்றுவதை தவிர என்னை வச்சு அழைக்க மாட்டேன். நான் தினம் பூஜை செய்வேன். என்ன துன்பம் வந்தாலும் சரி, கடரையே வடியும், எது வந்து நெறியும். நாங்கள் என் கடமை செய்யாமல் துன்பம் வரதான் செய்யும். அதுதான் நான் தோண்டு போக மாட்டோம். எது வந்து நேரினும் மாறினும் இரண்டும் இருப்பது சமாதி. எது வந்து நேரினும் மாறினும் இரண்டும் ஒன்றின் இருப்பது சமாதி. வாராது வருவன் வரும் என்று வாட்டம் எழுவது சமாதி.
அவனின்றி ஓர் அணு அசையாது என்று அசைவற்று இருக்கிறது. இதெல்லாம் இந்த துறையில் உள்ள மக்களை போட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் மற்றவனுக்கு பார்த்தா காங்கவனாகவும் மூர்க்கனாகவும் முட்டாளாகவும் இப்படி பல வகை காட்சியளித்த போதும் எங்களை காப்பாற்றுவதற்காக பேசுவது நடக்கும். இது சித்த மரபுக்குள்ள பண்பு, சித்த மரபுக்கு ஒரு பண்பு. அதை புரிந்து கொண்டு சீடர்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது காரணம் நினைத்தால் நன்றி இந்த மக்களோடு நெருங்கி பழக முடியாது. இல்லைன்னா வெறும் ஜாடாவை தான் போய் நிற்கணும். வெறும் ஜாடாவை போய் ஒதுங்கணுமே தவிர இந்த மாதிரி உண்மை பொருளை தன்னை வைத்துக் கொள்கின்ற பாதையை நாம் உண்மை பொருள் சொல்லலாம். இல்லைன்னா வேறு வீணாதான் போகணும். அப்போ இது மாதிரி இடையூறு இந்த மாதிரியெல்லாம் மகான்கள் வகுத்து சொல்லியிருந்தாலும் அதை உணர்வதற்கு ஞானிகள் துணை வரும். அதனால கேட்டீங்கன்னா பேசும்போது இந்த பொருள் அறிவதற்கு என்ன நான் முயற்சித்துன்னு கேட்டேன். எந்த முயற்சியும் இல்லை, ரொம்ப இல்லைக்கோ பேட்டை தவும் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்பார் அவனையினார். பேட்டை தவனா பெருந்துக்குரிய தவ நான் செய்யவில்லை, பேட்டை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான் அவனையினார். பெருந்துக்குரிய தவம் நான் சிறிதும் செய்யவில்லை, இருந்தாலும் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சேரை தொடர்பை அந்த பந்தபாசத்தை கழிய வழிவிட்டவான். அப்ப என்னன்னு கேட்டான், நீ தவம் செய்வது கிடக்கின்ற வெங்காயம் தவம் கிடக்குது, நீ தினம் காலம் வரை அகத்தீசனை திருமதேவன் நினைத்தால் போதும், நீ என்னென்ன தவம் செய்யணும் ஆசை போய் அந்த தவம் தானே வரும். இவ்வளவுக்கு மேலே யாரும் நடக்கணும். நீ வேணா மூச்சு இழுத்துக்கிறியா கட்டு முடிச்சுக்காரு கட்டி மூச்சு கட்டவனா வெங்காயம் செய்வானா, நீ அவனே எல்லாம் செஞ்சு தருவான். அதை நீ செஞ்சுக்கிட்டு காலத்தை என்ன தப்பு. இது யார் பேசுவாங்க? ஒண்ணு போய் மட்டும் பேச முடியாது. செறிந்த ஞானி கண்டால் அச்சரத்தை சொல்லார். செறிந்த ஞானி கண்டால் அச்சரத்தை சொல்லார். செறிதல் என்று சேதனை சொல்லிக்கணும் தமிழ் சொற்கொள்ளும். வாசி வசப்பட்டவன் அச்சரத்தை சொல்ல மாட்டான். அச்சரம் என்பது வாயால் சொல்லுவது, ஆனால் அது முதல் பொடியை தவிர அது முற்றுப்பொடி இல்லை. ஓம் சரவண பாபா என்றோ ஓம் அகத்தீசா என்று அகத்தீசா நான் சொல்லலாம். நாமத்தை சொல்ல நல்லது. ஏன்னா தெளிவு புரியும் திருநாமம் செப்பன் நாமத்தை சொல்லும் போது அப்படி திரும்பி பார்ப்போம், அப்படி பார்ப்போம். நாமத்தை சொல்லாவிட்டா பார்க்க மாட்டார்கள். ஆக அச்சரம் மட்டும் ஒருவனை உயர்த்தார். செறிந்த ஞானி கண்டால் அச்சரத்தை சொல்லார். சிறந்த ஞானி கண்டால் உண்மை பொருள் கண்டால், செறிவு இந்த உண்மை பொருளை சேர்ந்தால் கண்டால் அச்சரத்தை சொல்லார். அவன் கேட்டான், அச்சரம் கடந்த ஒன்று, சிந்தனை கடந்த ஒன்று, செயல் கடந்த ஒன்று, எல்லாவற்றையும் கடந்த ஒன்றென்னு கேட்டான். அது மௌனம், அது மௌனம், அது உள்ளம் உருக்குதல். உள்ளம் உருகுதல் என்ற ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் இந்த துறைக்கு மிக முக்கியம். அண்டனும் பிடியில் அகப்படும் மழையில் அண்டனும் பிடிக்கும் அரசியல். அப்போ அண்டனும் பிடித்து அகப்படும் மழையினார். மழை மாதிரி ஒன்று கை என்னன்னு கேட்டான். ஒரு 20 பாகம் 10 ஒரு 4 அடி அல்ல 5 அடி சுத்தளவு கட்டி பிடிக்க முடியும். மழை என்பது கரத்துக்கு அகப்படா ஒன்று மழை. அந்த அன்பு என்று சொல்லப்பட்ட ஒன்றை அன்பு என்று சொல்லப்பட்ட ஒரு ஆற்றலை உள்ளவன் என்ன செய்வான், மழையை கட்டி தருவலாம். அப்படின்னா கை அந்த நீரும் மழையை அவனா அன்பும் பிடியில் அகப்படும் மழையினா. மழையே அகப்படாது, சிறு பாறையை பிடிக்க முடியாது, மழையே அகப்படும். அந்த மழை இவனுக்கு வசப்படும். அப்ப மழைன்னு கேட்டான், மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதிக்கலாம். அதனால அன்பும் பிடியும் அன்பு உணர்ச்சி ஒன்றுதான் இவன் எதை லட்சியத்துக்கு போறானோ அந்த லட்சியம் அகப்படும். சாதனை மற்றவர் சாதிக்க முடியாத ஒன்றை சாதிக்கிட்டான். அது ஒன்றுதான், அது அன்புதான். பயிற்சி அல்ல. பயிற்சியால் ஒரு காரணத்தை சாதிக்க முடியாது. இந்த துறை மட்டும் பூஜா இது அன்புதான். சிப்பினின் இதனோட சிங்காரம் கேளு. இதனுடைய சிங்காரம்னா அதோட அழகு கேளு. கேளினி சக்தி மகன் ராமதேவர். கேளினி சக்தி மகன். அப்ப சத்தியம் கேட்டான். அப்ப புரியல சத்தியன் ராமதேவர். கிரியான சிங்காரம் ஸ்ரீயும் பார்ப்பார். பார்த்தார். சிங்காரம் சிங்காரம் பார்த்தார். பார்ப்பார் அப்படின்னா பார்ப்பார்னா பார்த்தவன் அர்த்தம். இப்ப ஓங்காரம் இருந்து ஓங்காரம் ரீங்காரம் அல்ல ரீங்காரம் கேட்டான். ஓம் என்ற விவரமதே மூல சிவன். அப்போ ஓங்காரத்தை கண்டவன் அத்தனை பேரும் இதை அறிந்தவன், உடமை பற்றி அறிந்தவன். ராமதேவன் பற்றியும் மகாபெரும் யோசி நமக்கு மூச்சு இருக்கிறார். நாளை என்று சொல்வார்கள் சொல்லார். நாளை என்று சொல்வார்கள் சொல்லாங்க. என்னன்னு கேட்டான். அதே இந்த துறை இப்படிதான் அவன் சுட்டு போடுவான். இதான் முறைன்னு சுட்டு போடுவான். இது என்ன செய்வான்னா
ஏன்னா போருமா என்ன பொருள் ஒன்றும் தெரியாது, அவனுக்கு சொல்ல தெரியாது, கேள்வி கேட்டா போய் சொல்ல தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சாலும் ஒன்று சொல்லுவான், என்ன 10 வருஷம் 12 வருஷம் நான் எல்லாம் அர்ப்பணிச்சுட்டு ஒரு தொண்டு செய்யணும் ஒன்று செய்யணும் பொருள் கடைசியில் போருமா கடைசியில் அவன் நோய் வந்து இவங்க நோய் கடைசியாக என்ன செய்வாங்க ஒன்றுக்கு ஒன்று சொல்லிட்டு அவனுக்கு தப்பு ஊடி காட்டிட்டு போயிடுவான். ஆனால் இது அப்படி இல்லை. நானும் சொல்லுவேன், இதான் என் மார்க்கம். இப்போவே சொல்ல கேட்டுக்க, நான் அகத்தீசன் பாகத்தை பற்றி முன்னேறிக்கிறேன், நீ முன்னேறு. நாளைக்கு நீங்க ஒரு பேச்சு கிடமில்ல, நீங்க எப்படி பூஜை செய்ய எந்த அளவுக்கு உள்ள இருக்கிறீங்க அந்த அளவுக்கு உனக்கு உணர்த்தப்படும். இன்னைக்கு சொல்ல ஓடுறாங்க, நாளைக்கு என்ன சொல்ல நாளைக்கு நீ கேட்டா நாளைங்கிற வார்த்தையை வந்துக்கு வேலை இல்லைன்னா இன்று சொல்வது தான் நீங்க என்று சொல்வது தான். இந்த 10 வருஷம் கேட்டாலும் இதான் சொல்ல போறேன், நாளைங்கிற பேச்சு கிடணும். அப்ப எப்ப இது யார் சொல்லுவாங்க வார்த்தை தெரிஞ்சுதான் சொல்ல போறேன், அட சொல்ல போறாங்க. தட்டி கேட்பாங்க, அவங்களே கொடுத்தல கையில மோதனை இல்லை, அவங்க எடுத்து கொடுக்கல. நாயனோட பதநாமம் சொல்ல போமோ? நாயன தலைவன், பதம்னா பாதம் சொல்ல போமோ? அதை வந்து விளக்கமா சொல்ல முடியுமோ? அன்பு மச்சால் உண்டான அடிமைத்தர மற்றெல்லாம் விளக்கம் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? பதம் அஞ்சலினார், பதஞ்சலி முனின்னு சொன்னாங்க. பதஞ்சலி முனியன் யாருன்னு கேட்டான். பதம் என்பது பாதம், அஞ்சலி என்பது வணக்கம். பதத்தை அஞ்சலி செய்தவன் தான் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனியன் பதம் அஞ்சலி, பதஞ்சலி பாதம், அஞ்சலி என்பது வணங்கியவன். நான் பாதத்தை வணங்கியவன் தான் அதுக்கு பேரு பதஞ்சலி முனியன் சொல்லி பெரிய மகான். அவர் வடமொழியில வல்லவன். சூழ்வினையால் விட்ட குறை வந்ததானால் தொடர்ந்து மற்ற வினையறிய சொன்னோமப்பா. சூழ்வினையால் மற்ற வினை, சூழ்வினையால் விட்ட குறை வந்ததானால் சூழ்வினை ஊழ்வினை விழுவதற்கு சூழ்வினை ஒன்று. முன் செய்த வினை பயன், முன் செய்த கர்மத்தாலே வறுமையும் துணியும் ரோண வளர்த்தினால கடன் சுமையும் பல்வேறு பிரச்சனை கூட்டத்தை பின்னிக்கிட்டு இருக்கும். எந்த கோயிலும் அதெல்லாம் மறந்து ஒரு 10 நிமிஷமாவது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும்னாக்கா அது சூழ்வனை. முன் செய்த ஊழ்வனையால் வந்த தோட்டத்தை சூழ்வனையால் மாற்றலாம். ஊழ்வனையால் வந்த தோட்டத்தை சூழ்வனையால் மாற்றலாம். அப்ப சூழ்வினையால் விட்ட குறை வந்ததானால் தொடர்ந்து மற்ற வினையறிய சொன்னோமப்பா. அது வினையறிய சுற்றுப்புற சூழல்னு சொல்லுவோம். அந்த பண்புள்ள மக்கள் தகுதியோடு சேர்ந்தால் நல்ல சூழ்நிலை வந்துச்சுனார். மற்ற பொருளாதாரம் உள்ள வந்து சேர்ந்தா என்னன்னு கேட்டான், பொருளாதாரத்தை சூழ்நிலை வரும், அதெல்லாம் அனித்தியமாக அறியக்கூடியதானே நித்தியமான ஒன்றுன்னு கேட்டான். இந்த மாதிரி தகுதியோடு சேர்ந்தால் நல்ல சூழ்நிலை வந்து இருப்பது. அதன் காரணமா தொடர்ந்து மற்ற வினையறிய சொன்னோமா. இந்த மாதிரி ஒரு உண்மை கோயில் தெரிஞ்சவங்களுடைய சார்ந்து இருந்தா நல்ல சூழ்நிலை வந்துருச்சு. பேர் சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவாங்க, மற்ற வினை எப்படியெல்லாம் நீக்கணும்னு விளக்கம் சொல்லுவான். ரொம்ப தெளிவான இந்த சொல்லுவாங்க இயற்கையா முன் ஜென்மத்தை செய்வதென உனக்கு பல்வேறு இன்ப சூழ்நிலை இருக்குது. இதுக்கு இந்த உபாயம் வந்து ஒன்று அவருடைய திருவடி பாதம், சதீசனுடைய திருவடியை நம்புங்கள் அப்படி சொல்லி மற்ற வினை வெல்வதற்கு இப்படி பயிற்சி கொடுப்போம். இவன் இந்த கூட்டம் தான் சொல்லும் வினை வெல்றதுக்கு, வேற எந்த கூட்டமும் அப்படி வெள்ளையா சொல்றாங்க. காரணம் வினையை வென்றவன் தான் இப்படி பேச முடியும். வினை வெல்வதற்கு ஒன்றே வந்து அவங்களுடைய திருவடி தான் அப்படி சொல்லுவான். திருவடி ஞானம் சிவமாக்குன்னு சொன்னார். அடுத்தது நீ இந்த படி இருந்தால் நிலைக்கும் ஞானம். அவன் நீ இருந்த நீ சொல்றது இருக்கட்டும்டா, நீயும் இந்த படி இருக்கணும்னா இந்த படி இருக்கணும். இந்த சூழ்நிலையை புரிந்து வினை வெல்லுகின்ற மார்க்கத்தைப்படி உறுதியாக நிற்க வேண்டும். நிஷ்டையுடன் இருந்து அவ்வும் ஊவும் பாரு. நிஷ்டையுடன் இருந்து அவ்வும் ஊவும் பாருங்க. நிஷ்டை என்பது கேட்டான். நிஷ்டை என்பது மோன நிலை அல்லது தியானம். தியானம் கேட்டான். தியானம் என்பது தான் ஒருநிலைப்படுதல், மன ஒருநிலைப்படுதல். ஒருநிலைப்படுவது சின்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் அது அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாது. அவ்வும் உவ்வும் இந்த அகார உகாரத்தை அறிந்தால் அன்றி நிஷ்டைக்கு இருக்கிறார்கள். நிஷ்டை மேற்கொண்டு சொல்வார். அடுத்தது பார்க்கையிலே 1001 தோன்றும். 1001 தோன்றும். 1001 தோன்றும். 1 2 3 காராந்து பார்க்கும்போது
1001 தோன்றும். 1000 நன்மையோட அதிகமான 1000 நன்மை அதிக விட அதிகமான நன்மை உண்டாகும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. பறையினுட வேலுமங்கே தோணுமப்பா. பறை பராபரணம். பறை என்பது மேலான ஒன்று. அங்கே உயர்வு தோன்றும். இந்த படி நீ வந்தீங்கன்னாக்கா உனக்கு வேல் தோன்றணும், வெற்றி உண்டாகும். வேதனால வெற்றி அர்த்தம். வேல்னா கூர்னு அர்த்தம். அதுல கூறி இருக்கும் கேட்டான். எப்படி அப்படி கூம்பிச்சு அப்படி வரும். மன உணரப்படும் போது இப்படி அகண்டி நிற்கும். அப்படி வருவாங்க. இந்த கூர்மை என்பது அறிவு என்று ஒரு பொருள்படும். வெற்றின்னு இருக்கணும். ஒருவன் வெற்றி கண்டான்னு சொன்னான். உடம்பால் வெற்றி கண்டானா உயிரால் வெற்றி கண்டாங்க. ரெண்டுமே இல்லை. அறிவாக வெற்றி கண்டிருக்கணும். அறிவு என்று சொல்லப்பது மேல கூர்படுத்தி சற்று விரைந்து வந்து அப்படி உட்கண்டா போதும். அப்ப என்ன கேட்டான், அந்த மாறி தொடர் அறிவு கொண்டு கூர்மையை பார்ப்பேன் அப்படின்னு கேட்டான். அந்த கூர்மை என்பது உனக்கு கூர்மைன்னு கேட்டான் உனக்கு சிறப்பறிவு வரும். அத்தனை மக்களும் மூடத்தனமான கொள்கையை பின்பற்றியவர்கள் இல்லை. தன் அறிவை பண்படுத்திய மக்கள், தன் அறிவை மென்மையாக்கிய மக்கள், மிருதுவாக்கிய மக்கள், கடினமான ஒன்றை மென்மையாக்கி விட்டார்கள். அது கூர்மைப்பட்டிருக்குது. அன்பு சுப்பிரமணியர் பாதத்தை பற்றி நான் கேட்டான். எந்த ரூபத்தையும் அவனை பகை வெல்ல முடியாது. அவனை வெல்லவே முடியாது. அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த ரூபத்திலையும் அவனை இளவரசி செய்ய முடியாது. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். தினமும் தொடர்பு விடணும். அது எப்படின்னு கேட்டான். ஞான அகத்தீசனை கும்பிட்டான்னு சுப்பிரமணிய கும்பிட்றவங்க தான். அப்போ தினமும் அகத்தீசன் திருமண தேவனை வணங்க வாங்கன்னு கேட்டான். வணங்க என்ன சொன்னா பகையற்று போகும். பகைவர்கள் இருக்கலாம், மற்ற கொஞ்சம் இருக்கலாம். கிட்ட இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவங்க கட்டிகிட்டே இருப்பாங்க. அதுடைய பண்பு இது. ஏன்னா இவனா பின்னாடி இவனுக்கு இவ்வளவு இறைவு செய்ய போறான்னு தெரிஞ்சதுனால அந்த பகைமுப்படுவர்கள் அல்லது முன் ஜென்மத்தை தீவனை செய்த மக்களை உள்ளே நெருங்க விடாமல் சார்ந்திருக்க முடியாமல் செய்து விடுவார்கள். அதான் வேல். அங்கே பயன்களை விழுந்து தோன்றணும். வெட்ட வெளியாக்கிய மேலான ஒரு பொருள் தோன்றும் என்பது இந்த பொருளுடைய முக்கிய சார். தீர்க்க மனமாயிருந்து பார்க்க வேணும். திக்கு திசை பாலகரும் வீரபாகும். பார்க்கவே தேரோடே வருவார் பாரு. பல முனிவர் தேவரிசி வருவாரப்பா. சேர்க்கையாம் சேவலும் கொடியும் தோன்றும். சிவயேசர் பதத்தை அங்கே காணலாமே. தீர்க்க மனமாயிருந்து பார்க்க வேண்டும். இந்த துறையில என்ன செய்வோம், அடிக்கடி நம்ம போறப்பா தவறா தப்பா உண்மையான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பேச்சே கூடாது. நிச்சயமா மகான் உண்டு. அவருடைய பாதம்னா நமக்கு உதவியா இருக்கும். அவர் நமக்கு இப்போ துன்பம் வந்த போதிலும் இந்த துன்பம் தருவதே அவருடைய பாதம் பற்றுவதற்கு தான். மிருக செல்வம் வந்தாக்கா நம்ம பாதம் பற்ற மாட்டோம், துன்பம் வந்துடும். அதனால வறுமை கொடுப்பதெல்லாம் நமக்கு அவன் பெருமை உணரதான். நமக்கு வறுமை வருதுன்னு கேட்டான். வறுமை வரதான் நீங்க அன்பு செலுத்தலாம். காசு குனிஞ்சு போனா என்னன்னு கேட்டான், புத்தியே வராது. நிச்சயமா அவனுக்கு கெடுதல் செய்ய போறான்னு அர்த்தம். வறுமை தெரிந்தா கெடுதல் செய்யறான், வறுமை இருந்தா நன்மை செய்யறான்னு அர்த்தம். அப்ப தீர்க்கமாக இருக்கும். ஒருவனுக்கு வறுமை வர 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 மேல அன்பு செலுத்துவான். அவன் தீர்க்கம் என்று சொல்ற முத்து பெற்றக்குள்ளே கூலியாக இருப்பான். காசு வந்துட்டேன் ஒரு பேரும் வைக்க மாட்டான். அதனால வறுமை இருக்கும். வறுமை வருது நல்லதுன்னு அர்த்தம். அது அவராக தான் வறுமை இருக்கலாம். இதான் மீதியான ஜானா இது சேர்த்து கொடுங்க. பசுந்தில் 10 பண்ணிக்கணும். தீர்க்கமனமாயிருந்து பார்க்க வேணும். திக்கு திசை பாலகரும் வீரபாகும். அட்டத்துக்கு பாலர்களும் வருவார்கள். அட்டத்துக்கு பாலர்கள் சொன்னது பல பேர்கள் இருக்கு. இருந்தாலும் 8 திசையும் இவனுடைய செயலை கண்டு 8 திசை உள்ள மக்களும் இவனை நாடி வருவார்கள். 8 திசையில் ஒரு வல்லவனும் வருவான், நல்லவனும் வருவான். அஷ்ட திசையிலையும் உள்ளவர்கள் நல்லவர்களாக வருவான். அடுத்தது பார்க்கவே தேரோடே வருவார் பாரு. பல முனிவர் தேவரிசி வருவாரப்பா. எல்லாம் தீர்க்கமானமாக இருந்தாதான் எல்லாம் வருவான். உறுதியா இருந்தாதானே வருவான், இல்லாட்டி வருவானா? அப்ப இதெல்லாம் தீர்க்கமாக இருந்தாக்கள் எல்லாம் வருவார்கள் என்பது முக்கிய. அஷ்டத்துக்கு பாடல்களும் தேவரிசிகள் போனாலாம் எல்லாம் வருவான். காரணம் கேட்டா தீர்க்கமா இருக்கணும், இல்லாட்டி வரமாட்டேன். சேர்க்கையாம் சேவலும் கொடியும் தோன்றும். சிவயேசர் பதத்தை அங்கே காணலாமே. சேவல் கொடியவன் அவனா, அவருடைய கொடியே சேவல் கொடிதான். அது வெற்றி கொடி. அவன் பேருக்கு வேலும் கேட்டான், எதுக்காதுன்னு கேட்டான். என் அறிவு கூறுகானது அது என் காயம் சொல்லிட்டான். இந்த ஆயுதம் எனக்கு மட்டும் பயன்படாரா? என் பாயத்தை எவன் பற்றினானோ அந்த ஆயுதம் நான் பயன்படுத்துவேன். ஒரு பேரும் சொல்ல முடியாது. அசுரர்களை எல்லாம் அழிச்சிருவான்.
நெருங்கவே முடியும். இப்போ நான் என்ன செஞ்சாரான், ஒரு நாள் சுப்பிரமணியரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரான் நாரதரும். நாரதன் யோகி. எப்போதுமே சுப்பிரமணியர் தான் ஒரு மனிதனுக்கு யோகிக்கு முதல் வந்து காட்சி தர வேண்டியது பொறுப்பு சுப்பிரமணியர் தான் உண்டு. வாசி அவங்க தான் நடத்தி தரணும். வாசி நடத்தி கொடுத்து பல சோதனைக்கு உட்பட்டு என்ன சொன்னா அப்படி வந்து நிற்பாராம். அந்த மாதிரி நிற்கும் போது அங்கே வந்து வருவதற்கு முன்னே புனுகு ஜவாதியோட வந்துடும். அந்த இடமே புனுகு ஜவாதியோட சார். அந்த மாதிரி வரும்போது எப்படி அவங்க கேட்டான், அடையத்துக்கு முன்னும் வருவாங்க, வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி திடீர்னு தோன்றும் ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கிறது. அதுக்கு முன்ன என்ன செய்வோம்னா இப்படி ஆசை நவுத்துவார்கள், இப்படி நவுத்துவார்கள் இப்படி எல்லாம் பல வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவனுக்கே ஒரு பயமா இருக்கும். ஆட்சி இப்படி எல்லாம் செய்து காட்டி திடீர்னு தோன்றுவாங்க. இதை முன்னையே பார்க்க ஆசைத்தார நாரதர் என்ன செய்யறாங்க, என்னையே அவ்வளவு பெரிய மனுஷங்க உன் நண்பர்கள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. எவனா என் நண்பர்கள் அடிக்க என்னோட சிறனை என்னுடைய மாணாக்கனை தாக்கான்னு சொன்ன உடனே எந்திரிச்சாரம் ஆகாயத்தின் பூமிக்கு ஒரு பேல் எடுத்துக்கிட்டு அப்படி பார்த்தா ஆகாயம் பூமி அப்படி முடிச்சாங்க திருவுருவம். சும்மா பார்த்தேன், உன்னுடைய ஆற்றல் என்னன்னு பார்த்தேன். நீ பார்க்கணும் தானே நான் சொன்னேன். நீ பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படிதான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அப்படியே காட்சி பண்ணி சொன்னாங்க. அது மாதிரி சுப்பிரமணியர் ஆசைப்பட்டுக்கின்ற மக்களுக்கு பகை ஒன்று செய்யாது. பகையெல்லாம் பொய்யாச்சு. அவங்களுடைய வேலை போயிட்டு வெல்ல முடியாது. சுப்பிரமணியர் ஆசைப்பட்டுக்கின்ற மக்கள் பகை ஒன்று செய்யும். எதையும் செய்வார். ஒரு வரம்புக்கு உட்பட்டு எதையும் செய்ய முடியும். அது ஒரு கட்டளை. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு துன்ப துயரமா இருந்தாலும், எவ்வளவு வறுமையா இருந்தாலும், எவ்வளவு பெருமையா இருந்தாலும், எவ்வளவு சிறுமையா இருந்தாலும், எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் என்ன செய்வான்னா இந்த ஆபரேஷன் செய்வான். ஆபரேஷன் செய்யும்போது கத்தியெல்லாம் பயன்படுத்தும். கத்தியை பயன்படுத்தும் போது டாக்டரை பார்த்து யாரும் பேசிக்கொள்ள மாட்டோம். பேசிடுவாங்க. அவன் என்ன செய்வான், அறுப்பான், கழிப்பான், குத்துவான், ஒன்னு செய்ய மாட்டான். அவ்வளவு துன்பம் செய்த போதும் அவங்க மேல அன்பு இருக்கும். அது மாதிரி நம்ம மறுத்துவான், நமக்கு நோயை தருவான், துன்பப்படுத்துவான், அவமானப்படுத்துவான், எதுதோ செய்வான். இருந்தாலும் இவன் நமக்கு நன்மை செய்கிறான் என்பது பொருள். வறுமையை கொடுத்தால் அது பெருமை உண்டு பண்ணும். அதுக்கெல்லாம் போல தவிர நம்ம நசிவானிச்சுகளை ஏமாந்துக்கிறாரு சொல்லு. கண்டவுடன் சடாச்சரத்தை சொல்லி நீயும். ஆமா, கண்டவுடன் சடாச்சரத்தை சொல்லிங்க. சடாச்சரம் என்றான் ஓம் சரவண பவாய நமக்கு போகின்றான். ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்ன போது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னா குணமான பிள்ளையிடம் கூட வேண்டும். சரியாக சராசரத்தை பார்க்க வேண்டும். சடாச்சரமே பூரணம் என்று அறியும் பாட்டு. பாட்டு கேட்டார். சரியான சரியாக சடாச்சரத்தை பார்க்க வேண்டும். சடாச்சரமே பூரணம் என்று அறியும் பாட்டு. பாட்டு கேட்டான். பூரணம் எதுனா எடைகளையும் துண்களையும் பொறுமை தொடுமைதான் பூர்ணம். அந்த காற்று வெளியே வர அது அடங்கிடும். அந்த வாய்ப்பை தருகின்றவர் சுப்பிரமணியர் தான். சடாச்சரமே பூர்ணம் என்று அறியும் பாட்டு. சரியாக சராசரத்தை அறிய வேண்டும். சரியாக சராசரத்தை பார்க்க வேண்டும். சடாச்சரமே பூரணம் என்று அறியும் பாட்டு. நான் பாட்டு பாடிய அத்தனையும் நானே பூர்ணம் என்று நீ அறிய வேண்டும். இல்லையென்றால் நீ மற்றது பூர்ணம் நினைச்சினாக்கா அது பூர்ணம் இல்ல, குறையாதான் முடியும். ரொம்ப பூர்ணமே சடாச்சரம் சொல்லாதான். அந்த கல்வி வந்துருக்கு. இப்போ பாட்டுகளை அகஸ்தியமா முடியே கேளு. பண்பாக அஷ்டகர்மம் அறிந்த பெருக்கு. நாட்டுகிறேன் அஞ்சனமும் மறைப்பு வித்தை. நலமான வாதமுடன் ஞானம் தானும். கூட்டுகிறேன் யோகமுடன் சமாதி நிஷ்டை. பொறிகள் ஐந்தும் ஒன்றாக புலன்கள் தன்னை. தேட்டிலையும் அதிகமடா பிரம்மம் தன்னை. சிவநிலையும் தெளிந்து பாரு. பாட்டுகளை அகஸ்தியமா முடியே கேளு. என்ன சொல்றாருன்னா, அகத்திய மாமுனிதான் ஒரு பிரதான சீடன். ஏன் காரணம் கேட்டார், தவத்துக்கு உத்தத்துணை என்பது அகத்தியத்தான். அதனால என்ன செஞ்சாருன்னா முக்கிய சீடனா அவர்கிட்ட இந்த கருத்தை சொல்ற மாதிரி சொல்றாரு. எப்போதுமே தான் கருத்தை சீடன் சொல்ற மாதிரி சொல்றது. அப்ப அகத்தியத்தை சுப்பிரமணியம் சொல்றாரு, என்னுடைய பாடல் பூரா நீ கேளு,
பாட்டுக்களே அகத்தியமா மணி சொல்லு. அடுத்தது பண்பாக அஷ்டகர்மம் அறிந்த பேருக்கு. அஷ்டகர்மம் சொன்னான், 8 வகைன்னு சொன்னான். கர்மம் கேட்டான், செயல் அர்த்தம். அப்ப பண்பாக அஷ்டகர்மம் செயலப்பான்னு சொன்னான். அஷ்டகர்மம் என்பது அகாரத்தை ஒடுக்கினால் அஷ்டகர்மம் முடிந்து விட்டது. புரோமத்திலே காட்டு ஒடுங்கி விட்டாலே அஷ்டகர்மம் முடிந்து விட்டதுன்னு சொல்றான். அடுத்தது நிறுத்திட்டார். தினமும் சாப்பிடுறது போல. ஏன் சாப்பிட்றான்னா அவனுக்கு பசி. ஏன் பசி வந்து அவனுக்கு தெரியாது, பசிக்காரன்னு தெரியாது, சாப்பிட்ற காரணம் தெரியாது, உடம்பு வினாடி கூட மாற்றம் அடையுதுன்னு தெரியாது, தெரியாத ஒன்று செஞ்சுட்டு இருப்போம். பசிக்காரன் தெரியுமா, அதுக்கு தெரியாது. ஏன் சாப்பிட்றான்னா அதுக்கு தெரியாது. பசிக்கு சாப்பிடணும், பசி காரணம் தெரியாது, சாப்பிடும் காரணம் தெரியாது, வினாடி கூட மாற்றணுக்கு காரணம் தெரியாது. இப்பேற்பட்ட ஒரு இயற்கையான சூழ்நிலை மனித வாழ்க்கை. ஏன் மனிதனுக்கு மட்டுமில்லை, எல்லா ஜீவராசிகளும் இயற்கை என்று சொல்லப்பட்ட பின்னல்ல, இயற்கை என்று சொல்லப்பட்ட அவருடைய ஆட்சிக்குட்பட்டான மற்ற ஜீவராசிகள். இதுக்கிடையில வந்து இயற்கை வென்றவராகிய சுப்பிரமணியரை தொடுகிறான். ஆனா எப்படி தொடுறான்னா, ஒண்ணு எதையோ நோக்கி தொட்டான், அது தொட்டதுன்னு கேட்டான். துரியாதீதத்தை தொடரும். மனித வாழ்க்கை பூராவும் வாசி இப்படி வந்து போயிட்டு இருக்கான், இங்கேதான் வந்து போயிட்டு இருக்கான். துரியாதீதத்துக்கு போகாது, போகும். எப்ப போகணும், அவருடைய ஆசை இருந்தாலும் போகும். அப்போ முன் ஜென்மத்தில் இப்ப ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடாது, உடனே வந்துடாது, ஒரு ஜென்மத்துக்கு வராது. அப்ப என்ன செய்யறான்னா, ஒரு ஜென்மத்துல வாசியை வசப்படுத்துவாங்க. வசப்பட்டுனா காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும்? அந்த துறை அவ்வளவு கடினமான துறை, காப்பாற்ற முடியாது. வாசி வசப்படும். சித்தி பெறுகின்ற அளவுக்கு வரும்போது ஒரு ஆய்வு எடுத்துருவான். ஏன் கேட்டாங்கன்னா அது அப்பதான், அதாவது முறை இன்னும் ஜென்மம் எடுக்கக்கூடாது. ஏன் கேட்கறதுக்கு நாய் கிடையாது, கேட்க முடியாது, தெரிய முடியாது. அது அவங்க சட்டம். இனி இந்த ஜென்மத்தில் தாங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கட்டளை செய்தி அந்த அது அவங்களுடைய அமைப்புன்னு சொல்றாங்க. அதை நாமளே சொல்ல முடியாத. அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கலக்கமர பொது நடனான் கண்டு கொண்ட தருணம். கலக்கமர பொது நடனான் கண்டு கொண்ட தருணம் கடைக்கிலேயே முளம்பூத்து காய்கறி கழிதான். விளக்கமுறை பொறுத்திடுமோ, வெண்டு உணிதனமோ, வெண்டு உதஞ்சினமோ, எவ்வாறு கழிக்கணும் கரத்திலாக்கப்படுமோ, குளக்கருகு மனமாகி குரங்கு வேண்டிடுமோ, குரங்கு கவர் ஆதினது குறிப்பிலாக்கப்படுமோ, விளக்கமர உண்ணிடுமோ, எங்க விக்கிக் கொள்ளுமோ, ஜோதி திருவுள்ள மீது போய் இவன் என்ன செய்யறான், என்ன செய்ய போறான், என்னுடைய நிலைமைன்னு உனக்கு இருக்கு. ஆனா கலக்கமர பொது நடனான்னு கண்டுக்கணும். குற்றம், கலக்கம்னா குற்றம். சிறிதும் மாசுபடாத கலக்கமில்லாத ஒரு எங்கும் யாவித்த ஒரு பொருளை, எங்கும் யாவித்து இருக்கக்கூடிய திருவள்ளாகிய சிவகுருவரனை நான் பற்றினேன். திரு நடனான் கண்டுகொண்டா எங்கேயும் யாவித்து எங்கக்கூடிய உண்மை போலானவனை, மெய்ப்போலானவனை நான் பற்றினேன். திருநடனம் கண்டுகொண்ட தருணம் அப்படின்னா உண்மை பொருளை குற்றம் வர கண்டுகொண்டேன், உண்மை பொருளை குற்றம் வர கண்டுகொண்டேன். பொது நடனம் கண்டுகொண்ட தருணம் கடைச்செடியை நுழம்பூத்து காய்ச்சல் காய்தான். கடைச்செடியின் சித்தர் மரபிலே நான் ஒருவன், எங்கள் தேதி வள்ளியும் நான் ஒரு கடையன், ஒரு கடைசி பிரிவு. கடைச்செடியின் உளம்பூத்து காய்ச்சல் காய்தான். நான் உண்மை பொருள் கண்டதால் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அது உளம் பூத்ததுங்க. அந்த மகிழ்ச்சி உளம் பூத்து காய்ச்சல் காய்தான். அப்ப மெய்ப்பொருளை கண்ட மகிழ்ச்சி உளம் மறந்தது, மனம் மறந்து அதன் மூலமா ஒரு காய் காய்த்தது. அது என்ன காய்? அது ஞானக்காய். உளம்பூத்து காய்த்தது ஒரு காய் தான், ஒரு காய் காய்த்து ஒரு காய் தான். ஏன்னா பல காய் என்ன ஒன்று வச்சுட்டு ஒன்று வச்சலாம், ஒரு காய் நான் என்ன வைக்கலாம். உளம்பூத்து காய்த்தது ஒரு காய் தான். விளக்கு முறை கொடுத்துருவோம். அந்த காய், இந்த ஞானம் சொல்லப்பட்ட காய் மறந்துச்சு, உண்மை பொருள் கண்டதால் மனம் புரித்தது. அதன் காரணமா ஞானம் என்று சொல்லப்பட்ட திண்டி கொண்டு வந்திருக்கு ஞானக்காய். விளக்கமுறை பொழித்திடுமோ, இந்த காய் விட்டு விடுமோ, விளக்கமுறை பொழித்திடுமோ, தொடக்கம் விளக்கமுறை பொழித்திடுமோ, வெந்து வந்துடுமோ. அந்த காய் பழம் வெம்பாது. காய் தான் வெம்புங்கிற வார்த்தை, காய் தான் கிளம்பும். பழத்துக்கு வெம்புன்னு சொன்ன வார்த்தை. வெம்பு ஊற்றுமோ, வெம்பு ஊற்றுமோ,
ஒன்பது பொய்களும் கரத்தில் ஏற்படும். அப்படியே இந்த படம் உண்மை பொருள் மெய்ப்பொருளை உணர்ந்த மகிழ்ச்சியால் ஏற்பட்ட அந்த ஞானக்காய் ஞானப்பிஞ்சி கனியுமோ, அப்படி கனிந்தாலின் கையிலாகப்படுமோ, அப்படி கிடைச்சாலும் தொடக்கமுறை உண்மையுமோ, அப்படியே அந்த பாயம் நிறுத்த கிடைச்சாலும் அதிலே தடை வருமோ, தொடக்கமுறை உண்மையுமோ தொண்டை விட்டுக் கொள்ளும். ஜோதி திருவுலகிலவோ எழுதணும். எனக்கு பொறுத்து என்ன நடக்கப் போகுது என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய செயல்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய செயலுக்கு உட்பட்டதில்லை. என்னுடைய நிலைமை உனக்கு தான் தெரியும். அதனால இந்த செயல் பூரா உனக்கு உன்னுடைய செயல் உன்னுடைய திருவடிக்கு உட்பட்டது. என்னை எது வேணாலும் செய்யும். இந்த கருத்து என்ன செய்வான்னு கேட்டா, யான் எனதென செருக்கருப்பான் வானோருக்கு எந்த உலகம் கூறுவான் அப்படின்னு சொல்லி இந்த செயல் அப்படின்னு கேட்டா, நான் எனது செயல் என் அறிவு கொண்டு செய்கிறேன், என்னுடைய ஆற்றலால் செய்கிறேன், என்னை திறத்தால் செய்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனது யான் என்ற இந்த உடம்பா நான் இதை சாதிக்க முடியும் என்று சொல்லுவதும் அறியாமை. என்னுடைய பொருள் இந்த உடம்பு யான் என்றும், என்னால் காக்கப்படுகின்ற அல்லது என்னால் ஈர்க்கப்பட்ட பொருட்கள் அத்தனையும் எனதென்றும் இருக்கின்ற ஒரு தன்மை எவனுக்கு இருக்கோ அவன் அறியாமல் உள்ளவன். இந்த உடம்பை நான் என்று கருதுகிறார். ஏன் நான் இந்த உடம்பு என்றால் இவன் நான் என்று கருதினால் அந்த உடம்புக்கு நரதரை வராது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனது உடம்பு என்று அவன் விரும்பினால், எனது உடம்பு எனது என்று அவன் விரும்பினால், அது உரிமை கொண்டாடினால் அதை பசி இல்லாமல் காத்துக் கொள்ள வேண்டும். எனது உடம்பு என்று நான் உரிமை கொண்டாடும் போது நோய் இல்லாது இருக்க வேண்டும். ஆக எனது இஷ்டத்துக்கு அல்ல. பசி வந்தால் சாப்பிடுகிறேன், உறக்கம் வந்தால் வந்துக்கிறேன், காமம் வந்தால் தொண்ணூறு கொள்கிறேன், நோய் வந்தால் அலர்கிறேன். ஆக எனது விருப்பத்துக்கு உட்படா ஒன்றை நான் என்று கருதுகிறேன். இது மயக்கம். இந்த உடம்பு நான் என்று கருதுவது மயக்கம். தொடர்பில்லா ஒரு பொருளை அது ஊழ்வனின் காரணம் கூடும் குறையும் வீணா போகும், அது சேரும். இது எனதென்று கருதுகின்ற மயக்கம் எனவும் இருக்கு. ஆக இரண்டும் நீங்கினான் வானோருக்கு உயர்ந்த உலகம் தேவர்கள் பெற்றாத என்று அறிவான். அப்ப ரெண்டுமே அவன் மயக்கத்திற்கு விடுபடுகிறான். உடம்பை நாம் என்றும் தொடர்பில்லா பொருளை எனதென்றும் இந்த மயக்கத்தில் விடுபட்டால் அவன் தேவனுக்கு எட்டான் நிலையறான்னு சொன்னார்கள். அப்படி இவன சொல்றாருன்னா தொடக்கமர உண்மை ஒன்று தொண்டை வைத்துக் கொள்ளணும். ஜோதி திருவிழம் இதுவோ ஒன்னது ஜோதின்னு சொன்னாவே என்னன்னு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அத்தனையுமே அது சாட்சா சிவகுருவன் ஞான பண்டிதன் சொல்றதுதான். ஏனென்றால் இரு நீக்கிய ஒளி அறிவு இரு என்று சொல்லப்பட்ட மும்மலம் இருக்கு. மும்மலத்தை வென்றதுனாலே ஏக பிரகாசம். அந்த உடம்பு குங்கும கடல் போன்று இருக்கும். குங்குமத்தில் ஒளி கொடுத்தால் எப்படி இருக்கும்? தக தக தகன்னு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பொதிச்சுடர். அப்பேற்பட்ட தலைவன் தான் ஒவ்வொருத்தனுக்கும் வாசி நடத்தி தந்து அவனுடைய வாழ்வை உயர்த்தி அவனை ஞானியாக்கணும். ஆனால் அவர் என்ன நினைத்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. இவனுடைய தகுதி என்ன, இவன் யோக்கியம் என்ன, இவனுக்கு ஞானம் உண்டா, இல்லை இந்த ஜென்மத்திற்கு தேரலாமா இல்லை நீர்க்கலாமா, எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். அவருடைய விருப்பப்பட்டு தான் அது என்ன செய்வாங்க யோசிகள் அத்தனை பேரும் நீ பார்த்து செய்யலாம், என்னை எது வேண்டாமல் செய்யலாம், உனக்கு தெரியும் என்னை உயர்த்தவோ தாழ்த்தவோ ஞானத்தை கொடுக்கவோ அல்லது சாகடிக்கவோ அல்லது எது வேணாலும் உனக்கு தெரியும் என்று நிலை வந்தால் இவங்க துறைக்கு வர முடியும். ஆனால் எல்லாமே நாம் தான் செய்கிறோம் என்று ஒரு உணர்வுக்கு வேணால் அந்த துறைக்கு அறிய முடியாது. இதான் வள்ளுவன் யான் எனது செருக்கு அறிவிப்பான். அது செருக்குன்னா அறியாமல் இருக்கும். இன்னொன்று கொடுக்கணும். என்ன செருக்கா பேசுறாங்கன்னா அறியாமை என்று கொடுக்கணும், கும்புரண்டு கொடுக்கணும், பேதமை என்று கொடுக்கணும், மயக்கம் என்று கொடுக்கணும் என்று ஒரு சொல்லுக்கு மட்டும். ஆக அடிப்படை எல்லாவற்றுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஆதி தலைவனாகிய சுப்பிரமணியரை தொட்டான். என்ன சொன்னாரு? தொட்ட உரை எதிர்ந்தால் துரியாதீதம். துரியம் தொட்ட உரை சொல்லுகிறேன் துரியாதீதம். அப்போ துரியம் என்பது உந்தியின் உலகத்துக்கு கீழே இதை மனுஷன் போக முடியாது. வாசி மூச்சு காற்றுன்னு சொல்லப்பட்ட ஒன்று துரிய அதிதுரியம். துரியம் அதிதுரியம், துரியாதீதம் சொல்லும். அதிதுரியம் என்று உந்தி சமூகத்துக்கு கீழே பார்ப்பாங்க. அது தொட்ட குறை. இந்த தொட்ட குறை முன் ஜென்மமும் இருக்கலாம், இந்த ஜென்மமும் இருக்கலாம், இனி தொடரலாம், அதை சுற்றி பெறலாம், கணக்கே கிடையாது. இது நம்மளுடைய செயல் போராவும் மகானுக்கு தெரியும். வாசியை நடத்தி கொடுத்தவங்க தான் தெரியும் ரகசியம். எங்க போய் முடியும்,
இது என்ன நான் எல்லாம் இந்த கதையை வச்சுக்காம நீ என்னை உயர்த்தவோ தாழ்த்தவோ செம்மைப்படுத்தவோ உனக்கு தான் உரிமை உண்டு, எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றவனுக்கு தான் ஞானியாக முடியும். அப்படி எல்லாம் மகான், அவ்வளவு பெரிய மகானே என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியலன்னு சொன்னார். அப்போ இதோடைய சாரணம் கேட்டான், தொட்டகரை சொல்லுகின்றேன் துரியாதீதம். துரியம் என்று சொல்லப்பட்டால் தொடுவான், அதுதான் தொட்டகுறை. விட்டகுறைன்னு கேட்டான். அந்த தொட்டகுறை சித்திக்கிறாவிட்ட விட்டுட்டான், விட்டகுறை. அப்ப தொட்டகுறை விட்டகுறை, தொட்டகுறையும் விட்டகுறையும் வந்தா விட்டகுறை வெளியே போன காற்று மீண்டும் உள்ள வெளியே போன காற்று விட்டுட்டான். மீண்டும் வரும்போது மூலத்தை தோன்றி முடிவில் 4 ஆகி கால் வெளியாம் 12 செய்வார். அப்போ தோன்றும் போது 12 பவர் தோன்றும், 4 பவர் வெளியே போயிடும், 8 பவர் உள்ளே வரும். இது விட்ட குறை. முன்னே ஞானியின் பாதத்தை பற்று, ஞானியின் பாதத்தை தொட்ட குறை. முன்னே ஞானியின் பாதத்தை தொட்டதால் ஏற்பட்ட அருள் சிறிது தொட்டுவிட்டோம். அதன் காரணமே விட்ட குறையை தொடுக்கணும். விட்ட குறை என்று சொல்ற காற்றை தொடர்பு வேண்டும். அப்போ தொட்ட குறை விட்ட குறை. 12 பவர் வென்று மீண்டும் 8 பவர் உள்ளே செய்றதுனால என்னடா நான் அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு வகையான புரியும் கேட்கணும். அது எப்படின்னா அந்த பவர் எத்தனையோ தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ உள்ள பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப என்ன சொல்றேன்னா, தொட்ட குறை அகத்தீசன் பாயத்தை தொட்ட குறை 3 மீட்டர் தொட்டோம். 3 அகத்தீசன் பாயத்தை தொடுவதற்கு சிறப்பறிவு இருக்குன்னு, இல்லாட்டி தொட முடியாது. இல்லாட்டி என்ன செய்வான், பெடாரி தாலி மாறி இப்படிதான் தொடுவான். ஞானின்னு பார்த்து தொட முடியாது. அதுதான் தொட்ட குறை. வாசியும் விட்ட குறை. தொட்ட குறையும் விட்ட குறையும் சேர்ந்தால் அன்றி இந்த துறைக்கு வர முடியாது. தொட்ட குறை சொல்லுகின்றேன் புரியாதீதம். ஒருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. தொட்ட குறை சொல்லுகிறேன் புரியாதீதம், துளங்குமடா வன்னியும் தான் அதன் மேல். தொட்ட குறைன்னு கேட்டான். முன்னே பாதத்தை தொட்டான், அதன் காரணமா துரியாதீதம் என்று சொல்ற வாசியிலே தங்க வைத்தான். துரியாதீதம் துளங்குமடா வன்னியும் தான் அதன் மேல் அப்பன்னு கேட்டான். என்ன வன்னின்னு அக்னி, அக்னியும் தொட்டான். அந்த அக்னி என்ன இருக்குன்னா உந்தி முகத்தின் மேல் நோக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ நோக்குனா மணியானதான் நோக்கும். அது அதனுடைய விலையை விட்டுக்குனா இவனை சித்திரவதை பண்ண உஷ்ணத்தை கொடுத்து அப்படியே துளிஞ்சு விடும், அளவில்லாத துன்பத்தை கொடுக்கும். அப்ப என்ன கேட்டான், அதுதான் பண்ணி நிற்கும், அது மேல அக்னி வந்துருக்கும், இங்கேதான் அக்னி உருவாகும். அப்ப தொட்ட குறையாது துரியாதீதம், அங்கேதான் வன்னின்னு சொல்லிவிட்டு அக்னி உருவாகும். தொடங்க முட அது மேல வன்னி நிற்கும், ஆனா அக்னி அது மேல நிற்கும். எது மேல? தொட்ட குறை மேல. வட்டமிட்ட சூரியன் தான் கனலில் சென்று. வட்டமிட்ட சூரியன் கேட்டான். இந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியவலை, இந்த சூரியவலை அங்க போய் சேரும். அந்த அங்கேயும் அக்னி இருக்கு, இங்கேயும் அக்னி இருக்கு. 2 அக்னி ஒன்னாகும். 2 அக்னி ஒன்னாக வேணும்னு கேட்டான். இயற்கையான சூழ்நிலை உடம்புல மாற்றம் வந்துடும், துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோடைய விளைவு எங்க இருந்து கேட்டான், அதுதான் விளைவு. அதான் தொட்ட குறை விட்ட துன்பத்தை அனுபவிப்பதுதான் உடைய சார். அதனால சுடச்சுடன் பொன்போல் ஒளிவுடன் துன்பம் சுடச்சுட நிற்குங்க. துன்பத்தை சுட சுட கூர்த்து கொள்ளணும். ஒரு பொருள் கையில கம்பி நல்லா காய வச்சு கையில கொடுக்குறான், எடுத்துக்கணும்னு சொல்றான், வாங்கி ஆக்கணும், கேலியும் போட முடியாது. அதே கம்பி ஆற வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வெல்டு பண்ணும்போது இந்த இருந்து இந்த கூலி அந்த கூலி சேர்க்கும் போது அதுக்கு அவன் போதிய அளவுக்கு உஷ்ணத்தை கொடுத்தா அது வெல்டு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது ஒட்டாது. அப்ப என்ன சொன்னா, இந்த மாதிரி 2 உஷ்ணத்தை சேர்க்கும் போது வெல்டு பண்றான். அப்ப அந்த வெல்டு பண்ணும்போது அதுக்கு உரிய உஷ்ணத்தை கொடுத்தா 2 ஒட்டும். அப்ப இல்ல மெதுவா செய்யணும்னா ஒத்துறாது, ஒட்டாது. அப்ப என்ன சொல்றா, இது அப்படிதான் மேலே கீழே இருக்கிற அக்னியும் மேலே இருக்கிறது ஒன்னா சேர்த்தாகணும். அப்ப வெல்டு பண்ணிதான் ஆகணும். அப்ப அதுக்கு உஷ்ணம் இதுதான் நடைமுறை வச்சுக்க. இது வெல்டு பண்றது இப்போ இல்ல, அது முன்னே அவர் வெல்டு பண்றாரு. மூலாதாரத்திருக்கிற வன்னிக்கும் உச்சில உருவத்திருக்கிற சூரியனுக்கும் 2 தொடங்குமடா வன்னியும் தான் அதன் மேல் நிற்கும். வட்டமிட்ட சூரியன் தான் கனலில் சென்று. அப்ப கனல் என்பதும் வன் என்பது ஒன்று. இது அது ஒன்னா சேரும். அப்ப சேரும்போது வெல்டு பண்ணாங்க. அதுக்கு வெல்டு பண்ணும்போது 2 சேர்க்கும் போது அது பெரிய வெப்பத்தை கொடுத்தாலும் 2 சேர்க்க முடியும், நெருங்கியாங்க. அதான் சுடரும் பொம்புனார். சுட சுட கொடுத்து அவனும் வாங்கி ஆகணும்.
இந்த இது இரும்பு சேர்க்கும் போது நடுப்புற பொடி வைப்பான், பித்தளை பொடி வைப்பான். ஏன் பொடி வைக்கிறாங்க? அந்த மாதிரி பொடி வைக்க ரெண்டு சேர்க்கும் போது, பொடி வைக்கும் போது சரியான வெப்பம் இல்லாட்டி அது பொடி வைக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இது பொடி வைக்கிற கேஸ். இது வேல்டு பண்ணி தான் அவங்க வேற வழியை கண்டார். அதை சுட சுட போட்டுக்கிட்டார். அடுத்தது வரவரையில் உச்சியினில் மாறி பாயும். வடவர உடம்ப நாளா பிரிக்கிறாங்க. இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது வடக்கு. இந்த பகுதியில் அக்னி வரும். வடவரையும் இந்த பகுதியில் அக்னி வரும். வடவரையில் உச்சியினில் மாறி பாயும். இங்கே இருக்கிற அக்னி உச்சிக்கு போயிடும், மாறிப்பார். இதெல்லாம் இந்த உடம்பு யோகிகளுக்குள்ள நடைமுறை. யோகிகளுக்குள்ள நடைமுறை. திட்டமுடன் அக்னியும் பிரம்ம வீட்டில். திட்டமுடன் அக்னியும் பிரம்ம வீட்டில். இப்போ யோகிதன் தன்மையில வந்துட்டான். அக்னியை வளர்ப்பது இதுதான் யாகம். அதுதான் யாகம். யாகம் அதுதான். அது என்ன போட்டு முதக்கவில்லை. காம கடல் கடந்து கரையேறி போவதற்கு ஓம கனல் வளர்த்தி உள்ளிருப்பதை கண்டார். அப்ப காமம் என்பது மனித வர்க்கத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் அதோட இப்படி தப்பவே முடியாது. இதிலிருந்து இருந்து வரணும். நீ சாதாரண பார்த்து அவலட்சணம் உள்ள கழுதிக்கும் காமம் இருக்கும். அதை வெல்லுவது சின்ன விஷயம். அதை வெள்ளத்துக்கு ஒரே ஒரு உபாயம் கேட்டான். ஓம கனல் வளர்க்கணும். எங்க இருக்குன்னா கீழ் நோக்கி பாயக்கூடிய அக்னியை மேல் நோக்க வேண்டும். அப்ப மேல் நோக்கினா காம கடல் கடந்து, காமத்தையும் கடலாக ஒப்பிட்டுன்னு சொன்னாங்க. நீந்த முடியாத ஒன்று ஒரு ஏரியாகவோ மடுவாகவோ ஆறாவது இருந்தா படகு வச்சு காந்துடலாம். ஆனா கடல்னு சொல்லிட்டான். கடல்னு சொன்னதுனால கடல் கடப்பதற்கு என்ன உபாயம்? அப்போ ஓம கடல்னா மூலாதாரத்தை அக்னி எடுக்கணும். அந்த அக்னியே இவனுக்கு படகாக இருந்து இதை கடக்கணும். இதுதான் வள்ளுவன் பார்க்கும்போது பிறவி பெருங்கடல் என்று. அப்போ ஆதியும் பிறவி பெருங்கடல் சொன்னார், இவர் காமக்கடல் சொன்னார். அப்ப பிறவி என்பதே காமமா, காமமே பிறவியா? பிறவினா காமம், காமம்னா பிறவி. அது கடல், பெருங்கடல். கடப்பதற்கு என்னன்னு கேட்டான், ஒன்று திருவடியா அது அக்னியா? ஒன்று திருவடியா அது அக்னியா? திருவடி அக்னி, அக்னி திருவடி. திருவடி அக்னி, அக்னி திருவடி. அப்போ சுப்பிரமணியர் பாயமி திருவடி, அவருடைய பாலமே அக்னி. அப்போ தொட்ட குறை விட்டகரி செய்வதற்கு தான் உபாயம். அது ரொம்ப உபநிக்குவோன ஒரு முறை. அப்ப அவருடைய அப்பன் காம கனல் கலப்பதற்கு ஓம கனல் வளர்க்க வேண்டும். ஓம கனல் வளர்க்க தெரியாது, அதுக்காக பாதம் பட்ட வேண்டும். பாதம் பட்டினால் பிறவியாகி பெருங்கடலை கடக்கலாம். அப்ப தோணியாக வரும். என்ற தோணியா வருவது பாதமா, துணையா வருவது அக்னியா? தோணியா வருவது பாதமா, துணையா வருவது அக்னியா? ஆக அக்னியா ஒரு சொல்ல அன்புதான் அக்னி, அக்னிதான் அன்பு. ஆக ரெண்டும் சேர்ந்து இருக்குது இயல்பு. என்று பேசப்பட்ட கருத்துக்கள் பூராவும் இதுக்கு முன்ன நான் சொன்னதில்லை, ஏற்கனவே பேசியதில்லை. இது இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. இது ஐசிட்டு பேசுவதற்கு அனுமதி இருக்குது, எதிர்ப்பு இல்லை, பேசிட்டு இருக்கிறோம். அப்போ திட்டமுடன் அக்னியும் பிரம்ம வீட்டில். பிரம்ம வீடுன்னு கேட்டான். அக்னி தோன்றுவது மூலாதாரம். அது அந்த அது ஓங்குவது, அது அந்த இடம் மேல் நோக்குவது பிரம்ம வீடுன்னு சொல்லப்பட்ட பூர்வமத்தி. பிரம்ம வீடு, அதான் பிரம்ம வீடு. பிரம்ம வீட்டு சிறந்து மிக சேர்ந்திடவே அமிர்தமாகும். அப்பனா மூலாதாரத்தில் தோன்றுகின்ற அக்னி உச்சிக்கு கீழடியே ஊசி முன வாசலுக்குள், மச்சிக்கு மேலேறி வானுதிரன் தான் எடுப்பு. அப்ப அமிர்தவானம் கேட்டான். உச்சிக்கு கீழே ஊசி முன வாசலுக்குள் அக்னியை ஊசி முனைக்கு கொண்டு வரும். அதான் என்ன சொல்லுவாருன்னா, இது அர்ஜுனன் ஊசி முனை தவசினா, ஊசி முனை தவசினான்னு வேற அவர் யாசரி செய்தது. அப்ப ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி. இப்ப மச்சிங்கிறதுன்னு கேட்டா உச்சிதான் மச்சின்னு கொடுக்கும். மச்சிக்கு மேலேறி வானுதூரம் தான் இருக்கும். அப்ப அமிர்தபானத்தில் அமிர்தபானத்துக்கு சாப்பிட்றான் என்றால் அவன் பாடைக்கு கேட்டான். அந்த பாடும் அக்னி வடிவமாகி